நம்ம வீடியோவில் அடுப்பை பற்ற வைக்காமல் ரொம்பவே டேஸ்டியான இந்த ஸ்வீட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ஸ்வீட் பார்க்கும்போது எவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது பாருங்கள். இதோட டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் டிலைட். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் சமையல் டிலைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த ஸ்வீட் செய்கிறதுக்காக 2 பிஸ்கட் பாக்கெட் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த பிஸ்கட் விருப்பமான பிஸ்கட் இருக்கோ அதிலிருந்து 2 பாக்கெட் எடுத்துக்கோங்க. நான் எடுத்திருக்கிறது இன்றைக்கி போர்பன் பிஸ்கட்லேருந்து 2 பாக்கெட்டும் ஒரு மேரிகோல்டு பிஸ்கட்டும் எடுத்திருக்கேன். இதை வச்சு தான் இன்றைக்கி இந்த ஸ்வீட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த போர்பன் பிஸ்கட்டை எடுத்து ஒரு தட்டில் சேர்த்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக உடச்சி எடுத்துக்கோங்க. இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா நைஸாகவே பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்சிட்டு அந்த பிஸ்கட்டை ஒரு தட்டில் சேர்த்துக்கோங்க. பிஸ்கட் இந்த அளவுக்கு நல்லா நைஸாகவே அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த ஸ்வீட் செய்கிறதுக்காக நீங்கள் எந்த ஒரு சாக்லேட் ஃப்ளேவரில் வேணாலும் பிஸ்கட் எடுத்துக்கலாம். அரைச்சி வச்சுருக்க பிஸ்கட்டை இந்த சைடு ஓரமாக வச்சுருங்க. இதுக்கப்புறம் வேறு ஒரு தட்டில் மேரிகோல்டு பிஸ்கட்டை சின்ன சின்ன பீஸாக உடச்சி எடுத்துக்கோங்க. இதையுமே நீங்கள் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கணும். மேரிகோல்டு பிஸ்கட்டுக்கு பதிலாக நீங்கள் வேறு பிஸ்கட்டு கூட பயன்படுத்திக்கலாம். பிஸ்கட்டை நீங்கள் 1 2 அந்த மாதிரி உடச்சிட்டு அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேருங்க. உங்களுக்கு நல்லா நைஸாக அரைப்பட்டு வந்துடும். இப்போ உடச்ச பிஸ்கட்டை நீங்கள் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. கையில் எடுத்து பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு நல்ல பவுடராக இருக்குன்னு. இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச பிஸ்கட்டை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ இந்த அரைச்ச பிஸ்கட்டோட 2 ஸ்பூன் அளவுக்கு பவுடர் சுகர் சேர்த்துக்கோங்க. ஜீனியை நல்லா மிக்ஸி ஜாரில் சேர்த்து இந்த மாதிரி பவுட்ரு பண்ணிவிட்டு அதிலிருந்து 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறமா நிலக்கடலையும் இது கூடவே 10 முந்திரி பருப்பும் சேர்த்து நான் மிக்சியில் அரைச்சி எடுத்திருக்கேன். அந்த பவுடர்லேருந்து 3 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. வறுத்த நிலக்கடலை நீங்கள் அரைக்கும் போது தோல் நீக்கிட்டு அதுக்கப்புறம் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது கூடவே பால் பவுடர் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே சேர்த்துட்டு கையை வச்சு ஃபஸ்ட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க. இதில் நீங்கள் வறுத்த நிலக்கடலை முந்திரி பருப்பு சேர்க்குறதுக்கு பதிலாக பாதாம் பவுடர் கூட சேர்த்துக்கலாம். நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஸ்வீட்டு. இப்போ இது எல்லாமே நல்லா கையை வச்சு கலந்து கொடுத்தாச்சு. இதுக்கப்புறம் இதில் காய்ச்சி ஆற வச்ச பாலிலிருந்து 2 ஸ்பூன் அளவுக்கு ஃபஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எடுத்ததுமே பால் அதிகமாக சேர்க்காம இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சேர்த்துக்கிட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நான் பிசைஞ்சிட்டு எந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்கணும். கையில் தொடும்போது சப்பாத்தி மாவு அளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்கணும். பால் அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு உருண்டை பிடிக்க வராது, ரொம்பவும் நெல்லுன்னு போயிடும். அதனால இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ தயார் பண்ணி வச்சுருக்க பிஸ்கட் மாவுலேருந்து இந்த மாதிரி கொஞ்சமாக மாவு எடுத்து சின்ன சின்ன உருண்டைகளாக நீங்கள் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்படி ஒரே மாதிரி நீங்கள் உருண்டை பிடிச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்வீட் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி பார்க்க அழகாக இருக்கும். இந்த பிஸ்கட் உருண்டையெல்லாம் இந்த அளவுக்கு தயார் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் நுணுக்கி வச்சுருக்க போர்பன் பிஸ்கட்லேருந்து அடுத்ததாக இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கிறணும். இதுக்காக 2 ஸ்பூன் அளவுக்கு பவுடர் சுகர் சேர்த்துக்கோங்க. இது கூடவே நுணுக்கி வச்சுருக்க நிலக்கடலையும் முந்திரியும் சேர்ந்த பவுடர்லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடரும் சேர்த்துக்கோங்க. அந்த பிஸ்கட் மாவில் நீங்கள் எந்த அளவுக்கு சுகர் பவுடர் பால் பவுடர்லாம் சேர்க்குறீங்களோ அதே அளவுக்கு இந்த பிஸ்கட்லேயும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் பவுடர் சுகர் சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும். இதோட இனிப்பு கரெக்டான இனிப்பாக இருக்கும். இந்த பிஸ்கட்டில் ஏற்கனவே இனிப்பு இருக்கிறதுனால நீங்கள் அதிகமான இனிப்பு சேர்க்க வேண்டாம். 2 ஸ்பூன் அளவுக்கு இனிப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும். இப்போ இது எல்லாமே சேர்த்துட்டு கையினால் நல்லா கலந்து கொடுத்துருங்க. இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்துட்டு நல்லா கெட்டியாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த ஸ்வீட் செய்கிறதுக்காக நீங்கள் அடுப்பு பக்கமே போக வேண்டாம். ரொம்பவே ஈஸியாக இந்த மாதிரி நீங்கள் இந்த ஸ்வீட்டை செஞ்சிடலாம். இப்போ இதே மாதிரி நல்லா கெட்டியாக பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. கையில் நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்குன்னு. இந்த பிஸ்கட் மாவை இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு கையில் ஒட்டாமல் வரும். இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க பிஸ்கட் மாவுலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக தயார் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. 2 பிஸ்கட் மாவுலேருந்தும் நீங்கள் ஒரே மாதிரி உருண்டைகளாக பிடிச்சி எடுத்து வச்சுக்கணும். அப்போ தான் இந்த ஸ்வீட்டு உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி அளவாக இருக்கும். இந்த ஸ்வீட்டில் நீங்கள் பால் பவுடர்லாம் சேர்த்து செய்யும்போது இந்த ஸ்வீட்டோட டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் பால் பவுட்ரு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்வீட் செஞ்சு பாருங்கள். இப்போ பிசைஞ்சு வச்சுருக்க பிஸ்கட் மாவுலேருந்து இந்த மாதிரி ஒரே அளவாக நீங்கள் உருண்டைகளாக தயார் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் இந்த ஸ்வீட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க 2 பிஸ்கட் உருண்டைகளும் ஒரே தட்டில் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த 2 பிஸ்கட் உருண்டையுமே பாருங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரே அளவாக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் எல்லா பிஸ்கட் உருண்டைகளும் தயார் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ 2 வகையான கலர் பிஸ்கட் இருக்குது. இந்த 2 வகையான கலர் பிஸ்கட்டில் இருந்துமே ஒவ்வொரு உருண்டையாக எடுத்து கையில் வச்சு ஒன்றா அழுத்தம் கொடுத்து இந்த மாதிரி நீளமாக தேய்ச்சிக்கோங்க.
இந்த மாதிரி நீங்கள் ஸ்வீட் செய்யும்போது உங்களுக்கு இந்த ஸ்வீட்டோடைய கலரு டபுள் கலராக பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதுக்கப்புறம் இந்த ஸ்வீட்டு உங்களுக்கு என்ன டிசைனில் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் டிசைன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ஸ்வீட்டு நீங்கள் பிஸ்கட் வச்சு தான் செஞ்சீங்கன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. இதோட டேஸ்ட் அவ்வளோ ஒரு ரிச்சாக ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக அந்த ஸ்வீட்டை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்கும்போது எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பாருங்கள். டபுள் கலரில் ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு இந்த ஸ்வீட்டு. இந்த ஸ்வீட் செய்கிறதுக்காக நீங்கள் அடுப்பு பக்கமே போக வேண்டாங்க. வீட்டில் இருக்கக்கூடிய பிஸ்கட்டை வச்சே ரொம்பவே சூப்பராக நீங்கள் இந்த ஸ்வீட்டை செஞ்சிடலாம். பார்க்கும்போதே எவ்வளோ ஒரு அருமையாக அழகாக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சமையல் டிலைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.